நான் கடைசியர். ஆக்சுவலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்னன்னா நம்ம ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர் தமிழ்நாடு போலீஸ் இப்பயும் இருக்காங்க சரிங்களா. ஆனா இப்ப சில பேர் இருக்காங்க இப்ப முன்னாடி இருந்த மாதிரி காவல்துறையில இப்ப ஏவல் துறை மட்டும்தான் இருக்கு. எதுக்கு அப்படி சொல்றேன்னா போட போற பாருங்க. சூரத் போலீஸ் கொள்ளையடிச்சவன 20 வருஷம் போலீஸ்க்கு தண்ணி காட்டவன புடிச்சிருக்காங்க. புடிச்சது மட்டும் இல்ல, தண்டனை பாருங்க. எந்த இடத்துல பண்ணா அத்தனை இடத்துக்கு வாக்கிங் நடக்க வச்சு கூட்டு போய் மன்னிப்பு கேட்க வச்சு சூரத் போலீஸ் கையை காலை உடைச்சல பாத்ரூம் வலிக்கு வந்தவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து போலீஸ் வந்து பெண் போலீஸ உமன் போலீஸ அவங்க பிடிக்க வச்சு கூட்டு வந்திருக்காங்க சரிங்களா. நம்ம திறமையான போலீஸ் எல்லாம் இருந்தாங்க, காவல்துறை இருக்காங்க. இன்னைக்கு காவல்துறை ஏவல் துறை ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டுல. அதனால சொல்றேன், ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி போதும். எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க தாத்தா காலத்துல இதெல்லாம் விட்டுருங்க. புதிய கொஞ்சம் நம்பி ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். விசில் அடிக்கிறவனுக்கு ஸ்டேட்டு போக சொல்றாங்க. பல பேரு நம்ம ஆள்ற கட்சிக்கு கூட்டணி இருக்கிற ரவுடி எல்லாம் சொல்லுவாருங்க, விசில் அடிக்கிற கட்சி எல்லாம் வித்தியாச விடுமனு. விசில் அடிச்சாதான் அந்த காலத்துல ட்ரெயின் மூவ் ஆகும். என்ன குப்பை கிளீன் ஆகும். ஒரு ஊரையே கிளீன் பண்றதுக்கு அந்த குப்பை வர்றதுக்கு விசில் அடிக்கிறாங்க. அது மாதிரி கிளீன் பண்றதுக்கு பாருங்க. எம்பி ஆம் ஆத்மி கட்சி கை நீட்ட எம்பி மக்களுக்காக போராடி பேசி நாடாளுமன்றத்துல என்ன அந்த நாடாளுமன்றத்துல இருந்து ஒதுக்கி வச்சாங்க. மக்களுக்காக பேசிட்டு வேஸ்ட் அப்படின்னு டைம் வேஸ்ட். மக்களுக்காக பேசின டைம் வேஸ்ட் தான். நல்லா புரிஞ்சுக்காங்க. மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க டைம் வேஸ்ட் தான். வெளியே ஒதுக்கி வச்சாங்க சரிங்களா. ஆம் ஆத்மி கட்சி இப்ப உள்ள வந்துட்டாரு. டைம் 30 நாள ஒரு அவையா தள்ளி வச்சாங்க சரிங்களா. உள்ள வந்துட்டாரு. அது எதுக்காருன்னா 28 நாள் ஒவ்வொரு ரீசார்ஜ் கம்பெனியும் நெட்வொர்க் கம்பெனி என்ன அந்த கம்பெனிகள் 28 நாள் போடுறாங்களே, ஒரு மாசத்துக்கு ஒரு கொஞ்சமாச்சும் அவங்களுக்கா 30 நாள் 28 நாள் மந்த்லி ரீசார்ஜ் எது போறீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம 28 நாள் வாபஸ் எடுக்க சொல்லி சட்ட அமலுக்கு கொண்டுட்டாரு. இன்னும் என்ன சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வந்து நடைமுறை கொண்டு வரல. ஒவ்வொரு ரீசார்ஜ் கம்பெனியும் ரீசார்ஜ் அமலுக்கு கொண்டு வரல சரிங்களா. சட்டத்தை இயக்கிட்டாங்க. 28 நாள் வாபஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க, விட்டுட்டாங்க ஒவ்வொரு ரீசார்ஜ் கம்பெனியும் நெட்வொர்க் கம்பெனியும் சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிக்கும் எதுக்கு 9,000 ரீசார்ஜ் மட்டும் ரீசார்ஜ் அலவன்ஸ் மொபைல் அலவன்ஸுக்கு 9,000 கொடுக்குறீங்க. வெறும் 350 ரூபா போட்டா 28 நாள் ஃபுல்லா அன்லிமிட்டடு. அவங்க குடும்பத்துக்கே போட்டாலும் 2,000 வச்சுக்கோங்க. எதுக்கு 9,000 ரூபாய் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி ஒருத்தர் மட்டும் கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டுற காசுல ரீசார்ஜ் செலக்ட் ஆகிறதுக்கு மிச்சம் எது காசு. அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுத்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு அப்ளிகேஷன் காசை வாங்குறதுக்கு கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கான பேசியிருக்காரு சரிங்களா. இவர் புயலு பழஞ்சொல்லி கொட்டப்படுறா இவங்க அவதூறு பரப்பினது. இவருக்கெல்லாம் என்ன தெரியும்? அரசியலுக்கு தெரியுமான்னு பேசினவங்க இன்னைக்கு சொல்றேன். அரசியல் பத்தி தெரியுமான்னு பேசினவங்க யாருமே இதை பத்தி பேசல. அதே மாதிரி இப்ப பாருங்க, டிவிக்கு பார்த்து விசில் அடிக்கிறேன்னா அந்த தேட்டர் கிளம்புங்க. எவனாச்சும் ஒருத்த 2 பேர் ஆள்ற கட்சி சரி ஆண்ட கட்சி ஒரு வாய் வார்த்தைக்காச்சும் அவர் சொல்லி வரல. நான் சொல்றேன், நான் வந்து கொள்ளையடிக்க மாட்டேன். இத வாய் வார்த்தை சொல்றாங்கன்னா ஒருத்த கூட அதை பத்தி பேசுறதுக்கு லாய்க்கலாத ஆண்ட வச்சு ஆள்ற வச்சோம். அவன் கொள்ளையடிக்கிற அடிக்கல அடுத்த விஷயம். யார ஆண்ட வச்சு ஆள்ற வச்சு வாய் வார்த்தை நாங்களும் சொல்றோம். கொள்ளை அடிச்சது இல்ல, இனிமேல் அடிக்க மாட்டேன்னு சொல்றானா துப்புக்கு தவணுங்கிறா. இவன் ஆண்ட கட்சியும் ஒருத்தன் கூட ஒரு வாய் வார்த்தை கூட சொல்ல என்ன. அதே மாதிரி இன்னைக்கு இவர் ரொம்ப பெருசாக சொல்லுங்க. இவர் அறிவிச்சிருக்க மொத்த வாக்குறுதியும் 10% கொள்ளையடிக்கிற காசுல செலவழிச்சா மொத்தமா வாக்குறுதியை நிறைவேற்றலாம் சரிங்களா. இவர் சொல்லியிருக்க ஃப்ரீயெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் கூட ஓடுற எழுதுற மாதிரி இப்ப இருக்க ஆண்ட கட்சி மாதிரி விட்டாலுமே கவர்மெண்ட் ஸ்கூலுங்களுக்கு நல்ல கதவோட கழிப்பறை சரிங்களா. பிளஸ் இப்ப மீன் தடப்படை காலத்துல போட்டு போக முடியாது. அந்த காலத்துல 8,000 ரூபாய் 20,000 ரூபாய் மீனவர்களுக்கு பிளஸ் போட்டுக்கான டீசல் சார்ஜ். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல நல்ல விஷயத்த பண்ணாலும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஐடி ஏஐ மூலியமா ஒரு சிட்டியை உருவாக்குற ஐடி சிட்டிய என்ன அப்படின்னு இருக்காரு.
கொஞ்சம் யோசிங்க. புதுசா வரவங்களுக்கு 2026ல புதுசா வரவங்களுக்கு தயவு சொல்றேன் போடுங்க. அதே மாதிரி இப்ப சிவகாசியில ஒரு பொண்ணு அவ்வளோ ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறாங்க. அதை கேட்டு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. புரிய முடியாது உங்களுக்குலாம். கேட்டா தெலுங்குல பேசாமீங்க. அவர் அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல பேசுறது அவ்வளோ ஃப்ளூயண்டா பேசுறாங்க. ஆனா இப்ப இருக்க ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஆகட்டும் ஒண்ணுமே புரியாது, ஏறாது மண்டைக்கு. ஏன்னா தற்குறியா திருவேலிக்கேணி சேப்பாக்கம் வேற தொகுதியா நான் சொல்றேன். உங்களுக்கு வேற தெரியும் தற்குறிங்களா? நீங்க தற்குறியில அறிவாரு தற்குறி பேரிச்சிங்க வேற. நாங்க சொல்ற மொத்தமா டிவிக்கு வர்ற தொண்டர்ல ஒருத்தரும் தற்குறியில. விஜயர்களோ என்ன மாதிரி ஆளுங்களோ விஜய் தொண்டர்களும் யார் யார் டிஎம்கே போட்டாங்களோ தற்குறிங்க. விஜயர்களும் தற்குறி. ஏன்னா டிஎம்கே போட்டாலே ஓட்டு விஜயர்களும் போட்டிருப்பாங்க. தற்குறி தான். யார் டிஎம்கே போட்டதுனால தற்குறி. சரிங்களா? தற்குறி தான். தற்குறி பேரிச்சிங்க. உங்களை மாதிரி அறிவாளிகள் நாங்களாம் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து. நானும் டிஎம்கே போட்டிருக்கேன். நானும் தற்குறி தான். திருவேலிக்கேணிக்கும் சேப்பாக்கும் எனக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ரெண்டு பின்கோடு. நான் இருக்கிறது தமிழ்நாடோட எல்லா ஒசூர் பார்டர். திருவேலிக்கேணிக்கு வேற பின்கோடு, சேப்பாக்கத்துக்கு வேற பின்கோடு. அப்போ வேற வேற தொகுதி உங்களுக்கு தெரியும். கையெழுக்கல ஒவ்வொரு தொகுதியில இருந்து மாமூல் வருதா நீங்க கணக்கு பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் வேற வேற தொகுதியில ஒரே தொகுதின்னு தெரியும். என்ன எங்களுக்கு தெரியாதுடா. தொகுதியில இருந்து காசு வருதா மாமூல் வருதா உங்களுக்கு தெரியும்டா. எங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் இவ்வளவு தெரியாது சொல்ல. 1200க்கு இங்கிலீஷ்ல 1720 சொன்னதுதான் துணை சேமோட தற்குறித்தனம், அறிவாளித்தனம். சரி, உங்களுக்கு உங்க பேருக்குள்ள அறிவாளித்தனம். 1200க்கு 1200க்கு தமிழ்ல சொல்லிட்டு 1720 சாரி 1200க்கு 1720 தான். என்ன உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? 1700க்கு 1720 எப்படி ஆகுங்க? கொஞ்சமாச்சும் புரியுதா? என்ன அந்த சிவகாசியில பொண்ணு பேரு சங்கீதான்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஃப்ளூயண்டா பேசுறாங்க இங்கிலீஷ். நம்ம சிஎம் அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அப்புறம் வரலாம் அரசியல் அறிக்கை. ஆண்ட கட்சி பேண்ட கட்சின்னு. என்ன அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல பேசுதுல அதை ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல சொல்லுங்க. தெலுங்கா கன்னடமா கண்டுபிடிக்க சொல்லுங்க. இங்கிலீஷ்ல அவ்வளோ திறமையா பேசு, அவ்வளோ ஃப்ளூயண்டா பேசு. அதை கேட்டு அதை பதில் சொல்ல சொல்லுங்க. எஸ் 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 எஸ். இந்த பல படத்துல ரஜினிகாந்த் எஸ் எஸ் முக எஸ் எஸ் அது மாதிரி பேசுவாரு. என்ன நம்ம ஸ்டாலின் ஆகட்டும் பால்டாய்ட் ஆகட்டும் ரெண்டு பேருமே இங்கிலீஷ் தற்குறிங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு என்னன்னா 151 கேஸ் இருந்துச்சு. இப்ப அபிடேட்ல 0 கேஸா ஸ்டாலினுக்கு. நம்புற மாதிரியா இருக்குங்க. 10,000 கை வைப்பான். போட்டிருக்க டிஷர்ட்டு 7,000 போட்டிருக்க ஷூ 10,000 போட்டிருக்க ட்ராக் பண்ணிட்டு 5,000 என்ன வாட்ச் 1.5 கோடி. அப்ப 1 கோடி. அப்ப கையிருப்பு 10,000 அக்கௌண்ட்ல 1.5 லட்சமா மொத்தமா சேர்த்து 4 லட்சமா. இவங்களும் பண்ணாரு. நம்பர் கார் இல்லையா ராப்பிடால போறதா ஊபர்ல போறதா நம்பர் இருக்கு. காது குத்துங்க. காதே குத்தாதீங்க. அடி காதுல குத்தணும். காதே குத்தக்கூடாது. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.